ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு. ஏற்கனவே முதல் ஞாயிறு பார்த்துட்டோம். 2, 3, 4வது ஞாயிற்றுக்கிழமைகளை பத்தி இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பொதுவா ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அன்னைக்கு விடுமுறை நாள் இல்லையா? அதனால விடுமுறை விட்டாலே எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கணும். நல்ல பொறுமையா சமையல் செஞ்சு, நிதானமா வீட்ல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த மாதிரி நாம ஞாயிற்றுக்கிழமைகளை கழிப்பதுண்டு. ஆனா, பண்டிகை மாசத்துல அப்படி இல்லையே! எல்லா நாளும் நமக்கு பண்டிகை தான். அதிலேயும் ஆடி ஞாயிறு வந்துட்டா எல்லா வீடும் ரொம்ப பரபரப்பா வேற இருக்கும். எதனால அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பல வீடுகள்ல கூழ் காய்ச்சி ஊற்றக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு கும்பம் வைக்கிறது, படையல் போடுறது அப்படிங்கிற முறையும் பலருக்கும் இருக்கு. அதனால சனிக்கிழமையே வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரே பரபரப்பா இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியது அப்படின்னு ஆடி மாசத்துல ஓய்வு நாட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கொண்டாட்டம் தான். சந்தோஷமா நாம இந்த ஆடிய கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஏற்கனவே முதல் ஆடிய பத்தி நம்ம பார்த்துட்டோம். பௌர்ணமி, ஆடி தபசு எல்லாம் ஒண்ணா நமக்கு ஒரே நாள்ல அமைஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஞாயிற்றுக்கிழமைகள் என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதைத் தொடர்ந்து அதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரலாம். 28/7/2024 அன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமியோட நமக்கு வருது. அன்னைக்கு பைரவருடைய வழிபாட்ட பத்தி பார்க்க போறோம். 4/8/2024 நமக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது. அதற்கு நான் சிறப்பாக தனிப்பதிவு கொடுக்கிறேன். அமாவாசை பதிவோட அத நம்ம பார்த்துருவோம். அடுத்து 11/8/2024 கடை ஞாயிறாக வருது. அன்னைக்கு நாம திருவிளக்கு வழிபாடு செய்து அம்பாள வழிபாடு பண்ணலாம். அதையும் நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல 28ஆம் தேதி பத்தி பார்த்துருவோம். அன்னைக்கு சிறப்புக்குரிய தேய்பிறை அஷ்டமி நாள். தேய்பிறை அஷ்டமியை பத்தியே நான் நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி. தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். போய் பாருங்க. தேய்பிறை அஷ்டமி முழுக்க 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 பைரவருக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதிலேயும் ஞாயிற்றுக்கிழமை தான் பைரவரை வழிபடுவதற்கு உரிய கிழமையும் கூட. ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு, செவ்வாய்க்கிழமையும் உண்டு. சிறப்பாக சொல்லப்படக்கூடிய கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து தேய்பிறை அஷ்டமியும் நமக்கு வந்திருக்குது. அதுவும் ஆடி மாதத்துல வருகிறது அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். சரி, இந்த பைரவர் அப்படிங்கிறவர் யாரு? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து இந்த உலகுக்கு அவதாரம் செய்த ஒரு அற்புதமான ரூபம் பைரவ ரூபம். காசிக்கே காவலாக நிற்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது பைரவர் தான். காசியினுடைய 8 திக்கிலும் நிற்கக்கூடிய பைரவருக்கு தான் 8 விதமான பெயர்கள். அஷ்ட பைரவர்கள் அப்படின்னு அவரை சொல்றோம். அந்த அஷ்ட பைரவர்கள் இருக்கிற மாதிரியே அந்த அஷ்ட பைரவ ரூபத்திலிருந்து பிரிந்தது தான் 64 பைரவ கோலங்கள் அப்படின்னு சொல்வோம். திகம்பர ரூபம் கொண்டவர். திகம்பரர்னா தெரியும், ஆடையே இல்லாது இருக்கக்கூடிய ஒரு ரூபம். அற்புதமான ஆற்றல் சக்தி படைத்தவர். நமக்கு எல்லாம் காவலாக இருந்து நம்மை காத்து ரட்சித்து நமக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த பைரவர் தான். இந்த பைரவரை பலரும் பயப்படுவாங்க. இவர் உக்கிரமா இருக்கிறாரே, இவரை நாம வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு. நீங்க சிவன் கோயில்ல பைரவரை பாக்குறீங்கல்ல, அவர் நம்ம கண்ணுக்கு உக்கிரமாவா தெரிகிறார்? அசுரனை சம்ஹாரம் பண்ணதான் வந்தார். வந்த நோக்கம் என்னவோ ஒண்ணுதான். காளி கூட சம்ஹரிக்க தான் வந்தாள். சம்ஹரிக்க வந்த காளி இப்ப நம்ம கண்ணுக்கு குழந்தை மாதிரி தெரியலையா? அதே மாதிரி தான் பைரவர். சம்ஹாரத்திற்காக வந்த அந்த பைரவ ரூபம் என்பது நமக்கு காவலாக நம் எல்லோரையும் காக்கும் அரணாக விளங்குகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால்தான் சிவன் கோயிலினுடைய காவலாக இன்றைக்கும் பைரவனுடைய வழிபாடு, பைரவருடைய பூஜைகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கு. நான் நிறைய முறை நம்முடைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு மலையை நோக்கி பயணம் பண்ணுகிற போது, இப்ப சதுரகிரி போறோம், இல்லைன்னா வெள்ளியங்கிரி போறோம், ஏதோ ஒரு காட்டு பாதையில நம்ம போறோம் அப்படின்னா சம்பந்தமே
சம்பந்தமே இல்லாம எங்கிருந்தோ ஒரு நாய் ஒண்ணு வரும். நம்மளோடயே வரும். நமக்கு சரியான பாதைய காட்டும். நாம சரியா அதெல்லாம் போயிட்டு வந்ததும் எங்க போய் மறையும் அப்டின்னே நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ மிக அற்புதமான கோலம் உடைய அந்த அழகிய பைரவர தான் நாம காவலுக்கும் இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்ல மட்டும் இல்லைங்க. எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும், அங்க ஒரு பைரவர் நமக்கு காவலா வருவார். நான் பல நாடுகள்ல, பல அற்புதமான புண்ணிய க்ஷேத்திரங்கள்ல பயணம் பண்ணுகிற போது, முக்திநாத்லயும் சரி, திருக்கைலாய யாத்திரையிலயும் சரி, பல இடங்கள்ல இந்த பைரவர் துணைக்கு வர்றத அனுபவமாக நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய வடிவம் வேணும்னா, ஒரு நாயினுடைய வடிவமா இருக்கலாம். ஆனா, அதுதானே நமக்கு காவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதையே தனக்கு வாகனமாக கொண்டு அருள் புரியக்கூடிய ஆற்றல் நிறைந்த பைரவர் எப்படியெல்லாம் நம்மள பாதுகாப்பார்? அப்ப நாம அவரை எப்படி வணங்கணும்? என்னென்ன பிரச்சனைக்காக இந்த பைரவர வணங்கலாம் அப்படின்னா, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாலே பைரவர்கிட்ட போயிற வேண்டியது தான். அது எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் சரி. கோர்ட்டு, கேஸு, வழக்கு, தீராத பழி சொல்றது, தேவையில்லாத பிரச்சனையில நம்மள ஆளாக்கி விடுறது. அதே மாதிரி தீர்க்கவே முடியாத கடன் இருக்கு, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நெறைய வச்சிருப்போம்ல. இது மாரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க இந்த பைரவருடைய வழிபாட்ட செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நம்ம பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னா, நாம நிச்சயமாக ஜெயிப்போம். இது பலருக்கும் கண்கண்ட மருந்து. அதே மாரி பெரிய பெரிய அரசியல் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் சிறப்பானது. பைரவருடைய வழிபாட்டை எப்படி செய்யணும்? அதுக்கு என்ன நாள் சிறப்பானது அப்படின்னா, நெறைய நட்சத்திரங்கள், நெறைய நாட்கள் இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ரொம்ப சிறப்பானது. அதுவும் இந்த ஆடி மாசத்துல வர்ற ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமை வழிபடக்கூடிய நேரம் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா 4:30, 6 ராகு காலம் இருக்கு. இந்த 4:30, 6 ராகு கால நேரத்துல சரியா நம்முடைய அர்ச்சனைய ஆரம்பிக்கணும்னா, ஒரு 4 மணிக்கு நீங்க உங்களுடைய வழிபாட்ட ஆரம்பிக்கலாம். 4 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சு, பைரவருடைய திருவுருவ படம் எல்லாம் நல்லா தொடச்சு, அதுக்கு சந்தன, குங்குமம் எல்லாம் வச்சு, நீங்க அவருக்கு நல்ல மலர்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு, 4:30 சரியா ராகு காலம் ஆரம்பிச்ச உடனேயே, நீங்க அவருக்குரிய அஷ்டோத்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிரலாம். இந்த அஷ்டோத்திரங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியலையேம்மா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அதுவும் எங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னா, ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஓம் பைரவரே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அத சொல்லுங்க. சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணி, நெய்வேத்தியமாக அவருக்கு வைக்க வேண்டியது காரமான புளி சாதம். அவருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா? தோல் நீக்காத உளுந்து. அதுல மிளகு நெறைய போட்டு செய்யக்கூடிய வடை. இது வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமானது. வெல்லம் கலந்த உணவு எதுவா இருந்தாலும் வைக்கலாம். சர்க்கரை பொங்கலும் வைக்கலாம், பாயசமும் வைக்கலாம். உங்களுடைய சௌகரியத்த பொறுத்து இந்த நைவேத்தியம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாதுமாங்கிறவங்க, வழக்கமா நான் சொல்ற மாதிரி தான். 2 வாழைப்பழம், வெத்தல பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. பைரவர வழிபாடு பண்ணும்போது, எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்க இப்போ பயணம் பண்ண போறீங்கன்னா, அந்த வழிபாடு செய்த எலுமிச்சம்பழத்துல, ஒண்ணு உங்களுடைய வாகனத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க உங்களுடைய வாசல்ல கட்டி விடுங்க. நீங்க முக்கியமா ஏதோ ஒரு கோர்ட் ஜட்ஜ்மென்ட் அதுக்காக நாங்க போறோம். இல்ல ஒரு பஞ்சாயத்து இன்னைக்கு இதுல வெற்றியே கிடைக்கணும் அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்த உங்க கையிலேயே நீங்க எடுத்துட்டு போலாம். அது அதிசக்தி வாய்ந்த பைரவரினுடைய ஆற்றலை நம்மோடே நமக்கு அழைத்து கொண்டு வரும். சரி, இது வீட்ல செஞ்சா. இப்ப எங்களுக்கு பைரவர் திருவுருவ படம்லாம் கிடையாது. நாங்க இதுக்காக கடையில போய் வாங்கிட்டு வரணுமான்னா, வேண்டாம். வீட்ல நீங்க திருவிளக்கின் முன்பாக பைரவர ஆவாகனம் பண்ணி இந்த மந்திரத்த சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லையா? பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா? 4:30 மணிக்கு கோயிலுக்கு போங்க. கண்டிப்பா 4:30, 6 ராவு காலம் பைரவருக்கு ஏதாவது விசேஷமான பூஜை நடக்கும். அந்த பூஜையில உங்களால என்ன குடுத்து கலந்துக்க முடியுதோ, பால் அபிஷேகம் பண்றாங்கன்னா, பால் வாங்கி குடுங்க. இல்லன்னா மலர்கள் வாங்கி குடுங்க. வாங்கி குடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு, பைரவருக்கு முன்னாடி பல ஆலயங்கள்ல திரிசூலம் வச்சிருப்பாங்க. இந்த திரிசூலத்துக்கு நீங்க ஒரு 4 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. 3 எலுமிச்சம்பழத்த திரிசூலத்த குத்திட்டு, ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்த அவருடைய திருவடியில வச்சு நீங்க எடுத்துட்டு, பிரசாதமா கேட்டீங்கன்னா வச்சு குடுப்பாங்க. அத வாங்கிட்டு நீங்க வீட்ல கொண்டு வந்து உங்க பூஜை அறையில நீங்க வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நெறைய பேர் சொல்றாங்க, "அம்மா நான் எந்த தப்புமே பண்ணல. எங்களுக்கு மேல பொய் வழக்கு போட்டுட்டாங்க. எங்ககிட்ட இருக்கிறது பொய் கேஸு தான். அது எவ்வளவோ நாங்க ஆர்கியூமென்ட் பண்றோம். ஆனா எங்க சைடு ஜட்ஜ்மென்ட்டே வரமாட்டேங்குது" அப்படின்னு. உண்மையிலேயே நமக்கு தெரியும்ல.
இது பொய் தான் அப்படின்னு. அப்படி நம்ம மேல தப்பே இல்ல அப்படின்னா, தைரியமா நீங்க போயி இந்த 3 எலுமிச்சம்பழத்த அந்த சூலத்துல குத்திட்டு, இந்த ஒரு எலுமிச்சம்பழத்த வச்சு நீங்க பைரவர்ட்ட மனம் உருகி, கண்ணீர் பெருகி அவர்கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக சிக்கல்கள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலைய அவர் தருவார். இது நாம இந்த ஆடியில தொடங்கினா கூட, எப்ப பிரச்சனை நமக்கு முடியுதோ அதுவரைக்கும் இந்த வழிபாட செய்யுங்க. நெறைய பேருக்கு இப்பல்லாம் அவசர யுகம். ரொம்ப வேகமா ஓடுறோம். அதனால எந்த வழிபாடு சொன்னாலும் 2 வாரம் செஞ்சா போதுமா? 3 வாரம் செஞ்சா போதுமா? அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா, மருந்து எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்ட்ட கேட்டா ஒரே பதில் தானே சொல்லுவாரு. உடம்பு நல்லாகுற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான். நமக்கு ஒரு பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இந்த வழிபாட்ட செய்யுங்க. ஆரம்பிக்கிறது இந்த ஆடி ஞாயிறுல ஆரம்பிங்க. வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நீங்க செய்யலாம். இல்லையா? வாரம் எங்களால செய்ய முடியாதுன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். கேலண்டர்ல பார்த்தீங்கன்னாலே போட்டிருப்பாங்க. தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு. இந்த ஆண்டு ஆடி மாசமும் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு, தேய்பிறை அஷ்டமியும் இருக்குங்கிறதுனால, இந்த நாள் அதிவிசேஷமான நாளாக நமக்கு அமைந்திருக்கு. இந்த நாள கண்டிப்பா தவற விடாதீங்க. இது யார் யாருக்கெல்லாம் தேவையான வழிபாடோ அவங்க பயன்படுத்துங்க. அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமாவாசையில வந்துருது. அத நான் உங்களுக்கு தனிப்பதிவாவே குடுத்துர்றேன். கடை ஞாயிறு 11/8/2024 அன்னைக்கு நமக்கு அமைந்திருக்கு. அன்னைக்கு கடைசி ஞாயிறு ஆடி மாசத்துல அப்படிங்கிறதுனால, இதுவரைக்குமே நீங்க திருவிளக்கு பூஜை செய்யல அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில திருவிளக்கு பூஜை செய்யலாம். நம்முடைய ஆத்மஞான மையத்தினுடைய சார்பாகவும் 11/8/2024 அன்னைக்கு தான் திருவிளக்கு பூஜை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது எங்களால வந்து கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, அவங்கவங்க வீட்ல இருந்தே நீங்க இந்த திருவிளக்கு பூஜைய செய்யுங்க. வாய்ப்பு இருக்கும்போது பிற ஊர்களிலும் நாம் இத செய்து கொள்ளலாம். அதே மாதிரி திருவிளக்கு பூஜை அன்னைக்கு எங்களால செய்ய முடியலம்மா, நாங்க ஒரு வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ இல்ல ஏற்கனவே நாங்க செஞ்சுட்டோம் அப்படிங்கிறவங்க, கடை ஞாயிறு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமையில கூழ் காய்ச்சி ஊத்துங்க. ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய தானங்கள் மிக மிக சிறப்பு பெற்றதாக நமக்கு இருக்கும். அதிலும் இந்த ஆடி மாசத்துல ஏற்கனவே நாங்க ஞாயிறு கூழ் ஊத்திட்டோம், 3வது ஞாயிறு கூழ் ஊத்திட்டோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க. அன்னதானம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதுவரைக்கும் பண்ணலைங்க நாங்க அப்படின்னா, கூழ் காய்ச்சி ஊத்தலாம். எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லையே அப்படிங்கிறவங்க, ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. ஒரு 2 பேருக்காவது வாங்கி குடுங்க. இல்ல யாராவது ஒருத்தருக்காவது நல்ல வயிறார மதிய உணவு வாங்கி குடுங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரியே வழிபாட்ட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தகுதிக்கு மீறி வழிபாடு செய்வதோ, கடன் வாங்கி வழிபாடு செய்வதோ, கடன் வாங்கி நாம இந்த தான தர்மங்கள் செய்வதோ அப்படிங்கிறதெல்லாம் செய்யவே தேவையில்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, எதுவுமே முடியலையா, ஒரு ரூ. 4 ரூ. 5க்கு கூட பிஸ்கட் பாக்கெட்லாம் கிடைக்குது. வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாய்க்கு போடுங்க. அவ்வளதான். சரியா போச்சு. அதுவும் ஒரு தானம் தானே. ஒரு கைப்பிடி அரிசிய கொண்டு போய் ஒரு எறும்பு புத்து இருக்கிற இடத்துல போடுங்க. அதுவும் தானம் தானே. நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு கூட நான் எளிமையா எப்படி வழிபாடு செஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்றேன். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த வழிபாடுகள செய்யுங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அம்பிகையினுடைய அருளோடு நமக்கு இந்த வெற்றிகள் அப்படிங்கிறதும், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான நிலையான இன்பம் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்ததொரு சிறப்பான ஆடி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.